ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இந்த மாதிரி ஏர் இன்ஃப்ளேட் இருக்குது. ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். இதில் இருக்க பெனிஃபிட் பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அகெயின் இந்த வீடியோ வந்து ஒரு கார் எக்ஸ்பர்ட்டு கிடையாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் கார் ஆவரேஜாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும், கார் புதுசாக வாங்கியிருக்கவங்களுக்கும், கார் பற்றின இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மட்டுமான வீடியோ. கார் எக்ஸ்பர்ட்ஸு இல்லை எங்கள் வீட்டில் 10 கார் இருக்குது அப்படின்றவங்களாம், இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றவங்களாம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் மெயினாக போனதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய இந்த ஃபியூல் ஸ்டேஷன் நடக்கிற இந்த ஏர் ஃபில்லிங் இதில் நடக்கிற வந்து நிறைய கம்ப்ளைண்ட்டான ஒரு வீடியோலாம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குது ஸோ அப்படின்றவங்களுக்கு ஒரு ஹேண்டியான டிவைஸ் தான் இது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஜெப்டோ, பிளிங்கிட்டு, அப்புறம் இன்ஸ்டாமார்ட்டு, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல்ஸில் இந்த மாதிரி நிறைய போர்ட்டபிள் ஏர் இன்ஃப்ளேட்டர்ஸ் பார்க்கலாம். நான் இந்த பிராண்டுன்னு சொல்லலை. ஸோ உங்களுக்கு எது காம்பேக்டாக, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அது போகலாம். பட் இதோட ஏர் ஃபில்லிங் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய அந்த மவுத் இது வரும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில இதெல்லாம் வரும். ஸோ மெயினாக நமக்கு தேவை வந்து இது மட்டும் போதும். இது மட்டும் இருந்தாலே நம்ம வந்து காருக்கு பண்ணிடலாம், அப்புறம் 2 வீலர்ஸ்க்கு பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய அது கூடவே வந்து இவங்க இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த பிளாக் கலராக இருக்கிறது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்பால் அண்ட் இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுற அந்த சின்ன சின்ன பெட்டு இருக்கும் இல்லையா, வாட்டர் பெட்டு, அந்த சின்ன குட்டி போர்ட்டபிள் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும்ல, அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து மெயினாக வந்து இது வந்து காருக்கு யூஸ் பண்ணலாம், 2 வீலர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் நானுமே ஒரு சின்ன மினி ஸ்விம்மிங் பூலுக்கு அடித்து பார்த்தேன். பட் அது ஏறலை. ஏன்னா அது வந்து அதோட மவுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வேளை இவங்க கொடுத்துருக்கிறது அது ஃபிட் ஆகலையா அப்படிங்கிறது தெரில. சைக்கிளுக்கு வந்து நீங்கள் இந்த கோல்டன் கலர் இது அடிஷ்னலாக இது கூட பேர் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மவுத் கூட பேர் பண்ணி சைக்கிளில் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சைக்கிள், பைக்கு, காரை பொறுத்த வரைக்கும் ஏர் ஃபில்லிங் வந்து சும்மா பக்காவாக இருக்குது. ஸோ அதோட மோட்ஸ் இப்போ காட்டுறேன். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா ஒரு லாங் ப்ரெஸ் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் இதில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோடு. ஸோ மோடு சேஞ்ச் பண்ணுறது வந்து நீங்கள் இந்த மாதிரி அக்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட்பால், ஸோ இது வந்து கார் அண்ட் இது வந்து 2 வீலருக்கு. ஸோ இதை நீங்கள் காமனாக வச்சுக்கலாம். ஸோ காரு அப்புறம் 2 வீலர் தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். பைசைக்கிள் இந்த மாடல் தான். ஸோ லாஸ்ட்டாக என்னோடய புல்லட்டுக்கு வந்து 45 வச்சேன் பின்னாடி டயரு. ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டுது. ஏன்னா வெயில் டைமுன்றதால காரும் பைக்கும் நம்ம ஐடியலாக ஒரு 2-3 டேஸ் விட்டுட்டோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் காற்று இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபில் பண்ணுற வீடியோ வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான், யார் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் அடிக்க நிறையா இதில் பார்த்துருக்கலாம். இது மெயினாக வந்து இதை நம்மளே பண்ணுறதால, நம்மளே ஏர் ஃபில் பண்ணிக்கிறதால நம்ம கார் டயருக்கு வந்து என்ன ப்ரெஷருன்றது எல்லாருக்குமே தெரியும். சைட் டோர் பேனலில் கொடுத்துருப்பாங்க. நம்மளே பண்ணுறதால நம்ம கரெக்டாக நம்ம வண்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நல்லது, நம்ம இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இந்த மவுத்து கரெக்டாக வச்சு ஃபில் பண்ணல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு சின்ன ஆட் ஆன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைட், ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட் எரியும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு உங்களுக்கு ரொம்ப ஏதோ ஒரு இடத்துல நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன மினி கேண்டில் நம்ம ஏற்றி வச்ச அளவுக்கு தான் அதில் இருக்குது. ஸோ அது கூடவே ஒரு SOS ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம வண்டி இன்கேஸ் பிரேக் டவுன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இதோட ஃப்ளாஷ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. ஏன்னா நைட் டைமில் கூட இது கூட நான் இன்னொன்று வச்சுருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு இந்த மாதிரி பிரேக் டவுன் சமயத்துலையோ இல்லை கார் பார்க் பண்ணியிருக்க சமயத்துலையோ எனக்கு அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் இதில் ஒரு சின்ன ஆட் ஆன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்தளவுக்கு இதோட லைட்டோட அந்த வெளிச்சம் வந்து இல்லை. ஸோ இது ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் இது தான். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பவர் பேங்க்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, எங்கன்னா ட்ராவல் பண்ணக்குள்ளோ இல்லை வீட்டில் பவர் இல்லை அப்படின்னக்குள்ளோ நீங்கள் இதிலேருந்து யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் டிவைஸஸை கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு குயிக் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பவர் பேங்க்காக டிசைன் பண்ணது கிடையாது. இன்கேஸ் இதோட லித்தியம் அயன் பேட்ரி வந்து உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்களே வாங்கி வீட்டில் ரிப்பேர் பண்ணலாம். பட் அது அந்தளவுக்கு ஃபீஸிபிளாக இருக்குன்னு தெரில. பட் இது வந்து இந்த காருக்கு
நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குது, 2 வீலர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா இதோட யூஸ் கேஸ் வந்து அவ்வளோ இதாக இருக்குது எனக்கு. ஏன்னா நம்ம கார் வந்து இப்போ நான் ஒரு ஆவரேஜ் யூஸரு, ஒரு இயர்லி ஒரு 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மந்த்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் தான் நான் எடுப்பேன், கொஞ்ச நாள் ஐடியலாக தான் இருக்கும் அப்படின்னாலுமே நீங்கள் சும்மா கேஷுவலாக எடுத்துகிட்டு உங்கள் காரை ரவுண்ட் அடித்து வைக்கக்குள்ளே கூட நீங்கள் இந்த ப்ரெஷர் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கரெக்டான ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதால உங்கள் காரோட டயரோட லைஃப்பும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்கரெக்ட் ப்ரெஷர், ஒரு வீலில் ஒரு ப்ரெஷர், இன்னொரு வீலில் ஒரு ப்ரெஷர் இருக்கக்குள்ளே அது டயரோட லைஃப்பையும் கொஞ்சமாக ரொம்ப மைன்யூட் லெவலில் டீக்ரேட் பண்ணிகிட்டே தான் வரும். பட் இது இருக்கிறது நம்ம இன்னொருத்தவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இது வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ, பை.